புளி கரைச்சி ஊற்றிக்கணும். தேவையான உப்பு போட்டு கிளாஸால் 3 கிளாஸ் அரிசி எல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். சென்னாங்கண்ணி பாருங்கள், நல்லா நம்ம தேவைக்கு ஏற்ற போல் நல்லா கிண்டிக்கணும். அரிசி ஆக்கி கொதிச்சு வந்தோடனே போட்டு வேக வைக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா கொதி வருது. கொதி வந்தோடனே ஒரு கிண்டி விட்டு நல்லா கொதி வருது. பாருங்கள், நல்லா அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டால் தான் அடியில் அடி பிடிக்காது. கொதிக்கும்போது கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நல்லா அது கூட கிண்டி அந்த ஃப்ளேவர் வாசனையாக இருக்கும். சாப்பாடு நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சாதம் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா இப்போ அரிசி போட்டு வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா தான் சாப்பாடு சாதம் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. இது நல்லா தண்ணி சுண்ட சோறு நல்லா வெந்துடும். இது நல்லா கொழிய வெந்துச்சுன்னா வச்சுக்கேன், பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்கெல்லாம். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள், சரிங்களா? பாருங்கள், இன்னும் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். தண்ணி இன்னும் நல்லா சுண்டணும். அரிசி சோறு நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும்.
வெந்தயம் வந்து நம்ம எந்த ஒரு சமையல்லையுமே வெந்தயம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம வெந்தயம் கொடுத்தா ரொம்ப ஹெல்த்திக்கு நல்லது ரொம்ப. ஆமாம், வெந்தயம் வந்து சூட்டை தணிக்கிறது. சூடு இருந்தாலும் வெந்தயம் சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு சம்மச்சு நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாவே நம்மளுக்குள்ள வயிற்றில் இருக்க ஒரு கெட்ட எதுவாக இருந்தாலும் சரியாகிடும். ரொம்ப குறையிலையா, டெய்லியும் நைட்டில் ஒரு சம்மச்சு ஊற வச்சு நல்லா சாப்பிடுங்க. டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியோடு நீங்கள் அந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு உள்ள வயிற்றில் நம்ம கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் சரியாகும். நம்ம டெய்லியும் ரெகுலராக வெந்தயத்தை நம்ம சமையலில் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சமாக இது பாருங்க, கடலைப்பருப்பு, இதை பொட்டுக்கடலை இருக்குது பாருங்கள், அதை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸியில் பவுட்ராக்கி கடலையை பாருங்கள் மிக்ஸியில் போட்டு ஓட்டிக்கணும். பாருங்கள் தண்ணி இன்னும் நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் நல்லா சுண்டணும் தண்ணி. பாருங்கள் சோறு இன்னும் கொஞ்சம் வேகணும். சோறு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும். சோறு நல்லா தண்ணி வேகணும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச சென்னாங்குண்ணியை அப்படியே இது மேலே போட்டு தூவி விடணும். இப்போ போட்டால் தான் நல்லா அது வேகும்போது நல்லா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா போட்டாச்சு. போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா தேறி நல்லா அது ஃபுல்லாக போய் பரவுற மாதிரி நல்லா கிண்டி விடணும். வாசனையாக இருக்குது பாருங்க, செம்ம வாசனையாக இருக்குது. நல்லா வாசனை மூக்க துடைக்கும். அப்படி பிள்ளைங்களுக்கு ஒரே சாப்பாடை செஞ்சு சாம்பார், டால், ரசம் இப்படிலாம் செஞ்சு போர் அடிக்கிறது வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். விரும்பி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. உண்மையுமே நல்லா குழையாக இருக்குது. நல்லா கொண்டுச்சுன்னா சோறு நல்லா அப்படியே வந்துடும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். பிள்ளைங்களுக்கு சுக்காவாக இருந்தால் சாப்பிட பிடிக்காதில்ல. கொஞ்சம் நல்லா குழைய நல்லா குழன்னு வெந்திருந்தாக்க சாப்பிடுங்க. பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா குழைய வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை பவுடரை நல்லா இதில் தூவி விடுங்க. தூவி விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டு தரும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லா கிண்டு கிண்டுன்னு நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தாக்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஃபோன் வருதுறேன். சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்க நல்லா குழைய வந்துச்சு பாருங்க. நல்லா குழைய வந்துச்சு. அவ்வளோதான், குழைய நல்லா வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான். லாஸ்ட்டாக பாருங்கள் நல்லா கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி கிள்ளி போட்டு நல்லா பொடிசாக அரிஞ்சு போட்டு மூடி போட்டு சேவ் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.